வணக்கம். மேசராசினியர்களுக்கு கடந்த சில வருடங்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசியினருக்கு இந்த வாரத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், கன்னிராசியில் சுக்கிரனும், கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும், செவ்வாயும், புதனும் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகர ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த வாரம் மேசராசியினருக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிப்படி ராசிநாதனான செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்தில் சூரியனோடு இணைகிறாரு. 5க்குரிய சூரியன் ராசிநாதனோடு இணைந்து இருப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம அவரோடு 3, 6க்குரிய புதனும் இணைந்திருக்கிறாரு. பாக்கியாதிபதி குரு ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதும் சில நன்மைகளை செய்தாலும் அவரே விரையாதிபதியாக விளங்குவதால வக்ரகதியாலும் சில சங்கடங்களையும் தருவார் என்பது மறந்துவிடக்கூடாதுங்க. அது மட்டுமில்லாம மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் 8ல் மறைந்ததால் எதிர்பாராத நற்செய்திகள் கிடைக்க இருக்குது. அது குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ அல்லது மற்றும் வியாபார ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டுமில்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு பஞ்சமாதிபதி சூரியனும் சகாயஸ்தான அதிபதி புதனும் இணைந்திருக்கிறார்கள். எனவே போட்டிகளும் மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார பற்றாக்குறை தீர நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவரது இந்த வக்ர இயக்க காலத்தில் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வரலாங்க. குறிப்பா அண்ணன் தம்பிகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தேவையில்லாத வீண் சங்கடங்களை தவிர்க்க முடியும். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசினருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை ஒரு சில பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. விரயங்கள் அதிகரிக்குங்க. பயணங்களால் பலன் கிடைக்காது இருந்தாலும் அந்த பயணங்களை உங்களால் தவிர்க்கவும் முடியாதுங்க. எனவே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மேசராசினருக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதுங்க. அதே மாதிரி விரையாதிபதியாகவும் குரு விளங்குவதால திடீரென செலவுகள் வந்து மனதை வதைக்குங்க. ஏதேனும் ஒரு பொருள் வாங்கவோ அல்லது சுபகாரியங்கள் நடத்தவோ சேமித்த தொகை வேறு வழியில் செலவாகலாம். வியாழந்தோறும் விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் நல்ல செய்திகள் நடைபெற வழிபிறக்கும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திற்கு வருவதால விபரீத ராஜயோகம் செயல்பட இருக்குது. வேலை கிடைத்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. விரும்பப்படியே தொழில் செய்ய நினைத்தவர்களுக்கு பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்க இருக்குது. இந்த வாரத்துல துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குதுங்க. தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க. அதற்கான முயற்சிகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. அரசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு பழைய கடன்கள் தேங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இதையும் சவாலாக செய்து வெற்றி காண இருக்கீங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண பேச்சுவார்த்தை முடிவாகுங்க. ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்கள் பிள்ளைகளுடைய திருமண கனவு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இந்த வாரத்துல
சப்தமதிபதியான சுக்கிரன் இந்த வார தொடக்கத்தில் நீச்சம் பெறுகிறாரு. எனவே இந்த வாரத்தினுடைய தொடக்கத்துல மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய முடியவில்லையே என்ற கவலை ஏற்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை அனைத்தும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் கூடிய விரைவில் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. அதாவது சப்தமாதிபதி பலம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண வாய்ப்புகள் கை கொடுங்க. இல்லறம் நன்றாக அமையுங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலை உயருங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உண்டு. மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை வழங்குவது சம்பள உயர்வு வருவதற்கான சூழ்நிலையையும் சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியாதிபதி ஸ்தானம் எனப்படும் இடத்திற்கு கூடிய விரைவில் வர இருக்கிறாருங்க. அங்கிருந்து தன் வீட்டை தானே பார்ப்பது நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. இதனால உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் இந்த வாரம் அமையிருக்குது. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் அகலுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஆதாயம் தரும் விதத்தில் பயணங்கள் உண்டுங்க. மறைமுக எதிர்ப்புகள் மாறுங்க. மாற்றினத்தவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிகளை உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பெற்றோர்களால் சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 12இல் ராகு வேறு இருப்பதால கடுமையான முயற்சி ஒன்றை உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்யுங்க. மற்ற கிரக நிலைகளும் அவ்வளவு சாதகமாக இல்லாததால நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் நல்ல ஒரு முறையில் நடந்தாலும் இயந்திரங்களை பராமரிப்பதில் சங்கடங்கள் வருங்க. இருந்தாலும் இவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் மௌனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் பரிந்து பேச வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை வேளைகளில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி தாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.